டோராக்கு வழி தெரியலையா, நீங்க தான் கூட்டு போறீங்க. நாம ஜெயிச்சிட்டோம் சின்ன வயசுல நம்ம பைத்தியம் மாதிரி இருக்கும் டோரா புஜ்ஜி பார்ப்போம். டோரா புஜ்ஜி பார்த்தெல்லாம் தாண்டி ரீசெண்டா அந்த ஃபேஸ்புக்லாம் போட்டிருந்தாங்க டோரா புஜ்ஜியோட ரியல் போட்டோ. அதை பார்க்கும்போது மைண்ட் வாய்ஸ், இப்படியெல்லாம் டோரா பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும், டெய்லி உட்காந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அந்த வகையில் டோரா புஜ்ஜி பற்றி ஏன் பேசுகிறேன்னா, டோரான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்து அதில் நயன்தாரா பார்த்துட்டு ஓ மேலே ஒரு கதை விட பெரிய படம் தான் பாடணும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பழி வாங்குற ஒரு கதை. டோரா நம்ம நயன்தாரா வந்து அவங்களுக்கு லவ் யூ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு போல்டான ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. கார் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். கார் வாங்க போகும்போது ஒரு கார் இவங்களுக்கு வாலண்டரியாக வந்து புஸ்ஸுன்னு அப்படி இழுத்து அந்த கார் வாங்கிடுவாங்க. அந்த காரில் பார்த்தோன்னா அந்த காரில் ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி என்ன ஆவி, அது எதுக்காக அந்த காருக்குள்ளே வந்துச்சு, அது முக்கியமாக நம்ம நயன்தாரா கிட்ட அது ஏன் வந்துச்சு, அது சில பலர் பேர் அந்த ஒரு 3 பேரை பழி வாங்கும். அது ஏன் பழி வாங்குச்சு, என்ன காரணம்னு சொல்லிட்டு பல ட்விஸ்டோட கலந்த ஒரு கதை தான் டோரா. இந்த படத்துல யார் ஃபர்ஸ்ட் அப்ளான்ஸ்னா, இந்த படத்தோட டைரக்டர் தாஸ் ராமசாமி. நயன்தாராவுக்கு தேவையான ஒரு கதை, கரெக்டான ஒரு கதை, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுக்கு அந்த பேரை மாத்தாம ஒரு சூப்பரான ஒரு கதையை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. போல்டான டைலாக்ஸ்லாம் இருக்குது, செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்க நடக்கிறதாகட்டும், நிற்கிறதாகட்டும், அவங்க ட்ரெஸ் ஆகட்டும், அவங்க கண்ணாடியில இருந்து அவங்க பாடி லாங்குவேஜ்லாம் அப்படி ஃபுல்லாக மாற்றி சூப்பராக அப்படி மாற்றிட்டாங்க. அந்த வகையில் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பார்க்கவே எப்படி இருக்காங்க, துச்சு புஜிக்கி மேடம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தேட்டர் பிடிச்சிட்டு வெளியே போயிடணும். விக்னேஷ் சிவன் சார், யூ ஸோ லக்கி யூனோ அந்த மாதிரி கேட்கணும்னு தான் தோணுது. அந்த வகையில் வந்து அவ்வளோ அழகாக பார்க்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆக்டிங்கு, சில சீக்வன்ஸ்லாம் போலீஸ்ட்டை வந்து அப்படி திருப்பி பேசுவாங்க. அந்த பக்கம் அழுகிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எமோஷனலாக பேசுகிறதாகட்டும். அன்னியன் விக்ரம் இடி பண்ண வரும், அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நடந்த ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம தம்பி ராமையா, நயன்தாராவோட அப்பா வருவார். அவரும் வந்து சில பல இடத்துல நிறைய காமெடியெலாம் போட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் கொண்டு போயிருக்காரு. அடுத்து வந்து நம்ம இந்த படத்தோட வில்லன் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஒரு 3 பசங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹிந்திக்காரங்க. அவங்க அது இல்லாமல் இன்னொரு வில்லன் யாருன்னா, நம்ம தொடரி படத்தில் மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் பார்த்துருப்போம். இல்லாட்டி நம்ம பைரவா படத்தில் வந்து விஜய்க்கு வந்து எதிரில் ஒரு வில்லனாக ஒரு செகண்ட் ஹாஃபில் போலீஸ் அவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரு வந்து ஒரு ஆக்டிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரொம்ப சூப்பராக நினச்சி போயிருந்தேன். ஆனால் நயன்தாரா பார்த்து சூப்பர் நினச்சி போனேன். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருந்துச்சு. இந்த படம் என்னடா ரொம்ப ஸ்லோவாக போய் நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே மாறி இந்த ட்விஸ்ட்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக எடுத்து போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் அப்படியே லேக் அடிக்கிற மாதிரியே கொஞ்சம் அப்படியே ட்ரையாக, எந்த ஒரு ஃபேக்டர் இல்லாமல், இந்த ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கணும், ஒரு லவ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ஒரு காமெடி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக போன மாதிரி ஒரு ஃபீல். அதனால ஒன்று அந்த படம் பார்க்கும்போது லைட்டாக ஸ்லோவாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அப்படியே உல்ட்டாவாக மாறி நம்ம டோரா எப்படி மாறினாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. முக்கியமாக அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து என்னன்னா, இந்த படத்தில் அந்த கார் அந்த காலத்து கார் காமிப்பாங்க, கார் ஆகட்டும், அது சின்ன பொண்ணு காமிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு மீன்ஸ் ஒரு பாட்டாக வராது, ராரான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நம்ம அனிருத் பாடி அதாகட்டும். அப்புறம் வந்து எங்கே போகிற டோரான்னு ஒரு பாட்டு, எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் சாங்காகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து சின்ன குழந்தை நடிச்சிருப்பாங்க, அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் வர எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சு போயிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமாக அந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனால் அந்த படத்துக்கு பல கேஸ் வந்துச்சு. இது ஏன் கதை ஓன் கதைனாங்க, வெளிநாட்டில் கேஸ்லாம் போட்டாங்க, அதெல்லாம் தாண்டி நம்ம ஊரில் கேஸ் போட்டாங்க, எல்லாம் லேக் ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று வந்து 2 நிமிஷம் அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி பிரச்சனைலாம் இல்லாமல் இந்த படத்தை போய் நான் தியேட்டரில் பார்த்தேன். நீங்கள் பார்க்கணுன்னா தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். நயன்தாரா ஃபேனா நீங்கள், நயன்தாரா பிடிக்கும் பாஸ் அப்படின்னீங்கன்னா அந்த படத்தை போய் நீங்கள் சாவகாசமாக பார்க்கலாம். நயன்தாரா பிடிக்காட்டினா அப்படியே நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் என்ன நல்ல படம் தானே, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன், மூச்சு வாங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணிடுங்க, கீழே வந்து கமெண்ட் இருக்கும், கமெண்ட் பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அந்த படத்தோட லிங்க் நான் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நயன்தாரா பார்த்த உடனே பாய் குளருதுன்னு எனக்கு அண்ணா மேனிக்கு நன்றி.